இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஜாவா மாடல்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, மாடல் அப்படின்னா எதை மீன் பண்ணுது இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். நம்ம கிரியேட் பண்ற டேட்டாபேஸ் தான் இங்க மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம இந்த டிஜாவா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே மாடல் வியூ டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணி தான் பைத்தான்ல நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஃபில் பண்றோம், அதோட இந்த டிஜாவால ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதுல இந்த மாடல் அப்படிங்கிறது எதை வந்து மீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ் தான் மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாடல் அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நார்மலா அந்த மாடலுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான் கிளாஸஸ் தட் ரெப்ரசன்ட் த டேபிள் இன் த டேட்டாபேஸ். ஓகேங்களா? அதாவது பைத்தான் கிளாஸை பேஸ் பண்ணி நீங்க ஒரு டேட்டா பேஸ்ல டேபிள கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க மாடல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங்ஸ் வந்து இருக்கு. இங்க வந்து மாடல் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பைத்தானிக் லாங்குவேஜ்ல, அதாவது பைத்தான் கிளாஸஸ் அதை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள கிரியேட் பண்றத மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம மாடலை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த மாடலுக்குள்ள இருக்கிற ஃபீல்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடலுக்குள்ள நீங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் ரோ அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம அந்த மாடலை தான் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? மாடல் தான் ஒரு டேபிள கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அந்த மாடலுக்கு நீங்க என்ன நேம் வச்சு டேபிள்ஸை கிரியேட் பண்ணலாம். சோ இங்க எக்ஸாம்பிள் கோட் கொடுத்துருக்க பாருங்க. இந்த மாடல் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே டிஜாவா டிபி அப்படிங்கிற ஒரு லைப்ரரியில இருக்கு. டிஜாவா அதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ண மாடல்ஸ் அப்படிங்கிறத, அதுக்கப்புறம் அந்த மாடல்ஸ் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான டேபிள், அந்த டேபிளுக்கு தேவையான ரோஸ் இது எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிய வரும். ஓகேங்களா? ஸோ டைரக்டா உள்ள போயிடலாம். மாடல்னா இவ்வளவுதான் டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா இவ்வளவுதான். அதுல இந்த மாடலை ஏற்கனவே உங்கள்கிட்ட மாடல் டாட் பிவை அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இது எல்லா ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டா இந்த ஃபைல் வந்து வந்துடும். ஓகேங்களா? அந்த ஃபைல்ல போயிட்டு அந்த மாடலுக்கான லாஜிக் நீங்க எழுத வேண்டியதான். எங்க இருந்து இம்போர்ட் பண்ணா டிஜாவா டிபில இருந்து இம்போர்ட் பண்ண, ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னங்கிறத பாருங்க. ஓகேங்களா? டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம் அன்னைக்கு. ஓகேங்களா? அதோட மாடல்னா என்னங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த மாடல் அவங்களே பாருங்க இம்போர்ட் பண்ணி ரெடியா வச்சுட்டாங்க. நீங்க எடுத்து யூஸ் பண்ணா மட்டும் போதும். எப்படி ஒரு டேபிள கிரியேட் பண்ணலாம், இது வந்து நீங்க ஃபிளாஸ்க்ல எஸ்கியூஎல் ஆல்கமி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வந்து பார்த்துருப்பீங்க. அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஓகேங்களா? ஆனா இங்க புதுசா நீங்க எஸ்கியூஎல் ஆல்கமி அப்படிங்கறத இன்ஸ்டால் பண்ணவும் இம்போர்ட் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா இன்பில்டாக இங்க எஸ்கியூஎல் ஆல்கமிங்கிறது செட் ஆயிருக்கும். நீங்க டிஜாவா மாடல்ஸ் இது வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டைரக்டா நீங்க எழுதுன சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு கிளாஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்றேன். you can give anyone name. நீங்க என்ன நேம் வைக்கலாம் கிளாஸ். கரெக்ட் தானே? கிளாஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வச்சுக்கேன். யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற நேம் வந்து வச்சுக்கேன். நீங்க என்ன நேம் வைக்கலாம். அந்த கிளாஸ் நேம் வச்சதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ்ல நீங்க என்ன இன்க்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட். என்ன இன்க்ரீட் பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கிற இந்த மாடல்ஸ் அப்படிங்கறத இங்க இன்க்ரீட் பண்ணிருக்கணும். மாடல்ஸ் வெறும் மாடல்ஸ் மட்டும் இன்க்ரீட் பண்ணுவா போதுமானா பத்தாது. நீங்க அது கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல்ஸ் அப்படிங்கறதுல இருந்து மாடல் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் நீங்க இன்கிரேட் பண்ண பேராமீட்டர் சொல்லலாம். இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மாடல்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து மாடல் அப்படிங்கிற ஒரு டூலை நம்ம இங்க இன்கிரேட் பண்ணிருக்கோம். ஸோ இதன்படி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் பேஸ் பண்ணி இந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் வச்சிருக்கீங்க யூசர் இன்ஃபோ சொல்லிட்டு, இந்த நேம் உங்களுக்கு டேபிள் நேமா கன்வெர்ட் ஆகும். உள்ள நான் எழுதக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், நான் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் மற்றது எல்லாமே அந்த டேபிளோட காலமா எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப நான் இதுல 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். நேம் நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இந்த நேமுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா மாடல்ஸ் டாட் இந்த நேம் வந்து எந்த மாதிரி டேட்டா டைப் வாங்க போது உள்ள அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். அப்ப அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா கேரக்டர் ஃபீல்ட் அப்படிங்கறத யூஸ் பண்றேன். கேரக்டர் ஃபீல்டு யூஸ் பண்ணிட்டு இந்த கேரக்டர் ஃபீல்டு எவ்வளவு லென்த்ல இருக்கணும், மேக்ஸிமம் லென்த் வந்து 100 அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு இதே போலதான் மற்ற எல்லா காலமுமே.
பேஜ் அப்படிங்கிற ஒரு நேம் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல மாடல்ஸ் டாட் இன்டிஜர் ஃபீல்ட், அதுக்கப்புறம் ஏஜுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண இமெயில் ஃபீல்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம லேட்டரா என்னங்கிறத சொல்றேன் இந்த ஸ்ட்ரிங்கு. இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க 3 காலம் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். நேம், ஏஜ், இமெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 காலம் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். நேம் அப்படிங்கிற காலம் மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு, ஏஜ் அப்படிங்கிறது மாடல்ஸ் டாட் இன்டிஜர் ஃபீல்டு, இமெயில் அப்படிங்கிறது மாடல்ஸ் டாட் இமெயில் ஃபீல்டு. ஓகேவா? ஓகே, ஒரு மாடல் கிரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம்னா டேபிள் கிரியேட் பண்ணல, அந்த டேபிளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்க 2 கமெண்ட் கொடுத்து ரன் பண்ணாதான் டேபிள் வந்து டேட்டா பேஸ்ல கிரியேட் ஆகும். அப்ப டேட்டா பேஸ்ல கலெக்ட் பண்ண தேவையில்ல, கிளாஸ்ல நம்ம டேட்டா பேஸ்ல கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதுல எழுதிருந்தோம் அப்படின்னா இங்க ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் எல்லாமே இன்பில்ட். ஓகேங்களா? அப்ப இன்பில்டா எந்த மாதிரி டேட்டா பேஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா MySQL தான் கிடையாது, SQLite அப்படிங்கிற டேட்டா பேஸ் தான் இன்பில்டா கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க அதனால இந்த டேட்டா பேஸ் கனெக்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுல இன்பில்டா இருக்கும். இந்த கோடை நீங்க ரன் பண்ணா மட்டும் போதும். அப்ப ரன் பண்ணா எப்படி டைரக்டா இந்த சிம்பிள் கொடுத்து ரன் பண்ண 2000 ரூபாய் ஆகாது. இது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா 2 கமாண்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 2 கமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மேக் மைக்ரேஷன், இன்னொன்னு வந்து மைக்ரேட் அப்படிங்கிற கமாண்ட். சோ இங்க உங்களுக்கு 2 கமாண்ட். இப்ப நம்ம எழுதுறதுல ஸ்டூடெண்ட் அப்படிங்கறது நமக்கு ஸ்டூடெண்டோட டேபிளா கன்வெர்ட் ஆகும், நேம், ஏஜ், இமெயில் அப்படிங்கிறது காலமா கன்வெர்ட் ஆகும். அதான் இப்ப நம்ம பார்த்தது. இப்ப நம்ம பண்ண போறது மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இந்த மைக்ரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு டெஃபினிஷன் வைஸ் சொல்லணும் அப்படின்னா மைக்ரேஷன் இஸ் டிஜாகோ இஸ் வே ஆஃப் ட்ராக்கிங் சேஞ்சஸ் இன் மாடல்ஸ் அண்ட் அப்ளைங் them to the database. ஓகேங்களா? அதான் மைக்ரேஷன். மைக்ரேஷன் இஸ் நத்திங், நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சிருக்கீங்க, அதாவது பைத்தானிக் வேல ஒரு கிளாஸ் பேஸ் பண்ணி ஒரு ரூட்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஒரு மாடல் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த கிரியேட் பண்ணப்பட்ட டேபிள் உங்களோட டேட்டாபேஸ்ல போயிட்டு அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னாலும் அந்த டேபிள்ல நீங்க பண்ற சேஞ்சஸை ட்ராக் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மைக்ரேஷன்ஸ்ங்கிற கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த டேட்டாபேஸ் டு மேட்ச் த மாடல், அவ்வளோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க அந்த டெஃபினிஷன்ல. டேட்டாபேஸ்ல நீங்க எழுதிருக்கிற அந்த மாடல் மேட்ச் ஆகிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கமாண்டை நீங்க யூஸ் பண்ண என்ன பண்ணலாம், நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற மாடலை டேட்டாபேஸ்ல டேபிள வந்து கிரியேட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அந்த 2 கமாண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மேக் மைக்ரேஷன், இன்னொன்னு வந்து மைக்ரேட் அப்படிங்கிற கமாண்ட். அதாவது பைத்தான் manage.py மேக் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பைத்தான் manage.py மைக்ரேட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்கணும். இந்த மேக் மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிற கமாண்ட் கிரியேட் நியூ மைக்ரேஷன் ஃபைல். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புது மைக்ரேஷன்ஸ் ஃபைலை கிரியேட் பண்ணும். அந்த மைக்ரேஷன்ஸ் ஃபைல்ல என்ன பண்ணுவாங்க, என்ன இருக்கும், என்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னா இன்டெப்தான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து நமக்கு ஒரு மேலோட்டமான இன்ஸ்ட்ரக்ஷன். இங்க எழுதிருக்கிறது ஒரு மேலோட்டமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், அதுல நேம், ஏஜ், இமெயில் அப்படிங்கிற காலம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இது டைரக்டா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஒரு மைக்ரேஷன்ஸ் ஃபைலை கிரியேட் பண்ணணும். இந்த மைக்ரேஷன்ஸ் ஃபைல்ல கொஞ்சம் இன்டெப்த் டீடைல்ஸ் இருக்கும். எது டேபிள்னு சொல்லியிருக்கோம், எதை காலம்னு சொல்லியிருக்கோம், எங்க போய் அஃபெக்ட் ஆகணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அக்யூரேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகேங்களா? ஒரு கிளியர் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு டாபிக் போல, ஒரு இன்ட்ரோ போல, ஒரு இன்டெக்ஸ் பேஜ் போல. ஸோ இங்கதான் உங்களுக்கு இந்த மேக் மைக்ரேஷன் கொடுக்கும்போது தான் அதுக்கான இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் எழுதியிருப்பாங்க. அடுத்தது மைக்ரேட் அப்படிங்கிற இந்த கமெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஆட் நியூ காலம் டு த டேபிள். உங்களோட டேபிள் அந்த டேட்டா பேஸ்ல போய் அஃபெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற அந்த டேபிளுக்கு நியூ காலம் ஆட் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மைக்ரேட் கமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். இதான் இந்த 2 கமெண்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ 2 கமெண்ட்மே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மேக் மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு மைக்ரேஷன்ஸ் ஃபைலை தான் கிரியேட் பண்ணோம், அது டேட்டா பேஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸையும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? டேட்டா பேஸ்ல ஒரு டேபிளை கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், டேபிள்ல காலம் நேம் சேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும், இது எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸையும் இந்த மேக் மைக்ரேஷன்ஸ் கமெண்ட் கொடுக்கும்போது நடக்காது. இந்த மைக்ரேட் கமெண்ட் கொடுக்கும்போது தான் நடக்கும். ஸோ அப்ளை சேஞ்சஸ் டு த டேட்டாபேஸ், டிபில சேஞ்சஸ் ஆகுமானா எஸ், சேஞ்சஸ் ஆகும். இங்க சும்மா ரியல் வேர்ல்ட் அனாலஜி கொடுத்துருக்கேன் லாஸ்டா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஒரு மாடல் கிரியேட் பண்றது எதோட நீங்க கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு பில்டிங்க்கு பிளான் பண்றது போல. ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க எழுதிருக்கிறது ஒரு பிளானிங், இது வந்து ஒரு பில்டிங்க்கு பிளான் பண்ற போலதான் அந்த மாடல் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது. ரைட் த மாடல் கிளாஸ். ஓகேங்களா? மேக் மைக்ரேஷன் அப்படிங்கிறது கிரியேட் த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? அதாவது அந்த பில்டிங்கை
பில்ட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரொவைட் பண்றதா அந்த மேக் மைக்ரேஷன் கமாண்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது மேக் மைக்ரேஷன் கமாண்ட் எது போல அப்படிங்கிறத இங்க ரியல் லைஃப் கூட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கு. மேக் மைக்ரேஷன் கமாண்ட் எதோட ஒப்பில்ல அப்படின்னா ஒரு பில்டிங் பிளான் போட்டீங்க, அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அந்த மேக் மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதே மைக்ரேட் அப்படிங்கிற கமாண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா? அதுதான் இந்த மைக்ரேட் அப்படிங்கிற கமாண்ட். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இந்த 2 கமாண்ட் தான் அப்ளை பண்ண போறேன். ஸோ பைத்தான்